திருப்பரங்குன்றத்தில் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜகவினர் இந்து முன்னணியினர் கைது. நீதிமன்ற உத்தரவுப்படி தீபமலையில் மலையேறிச் சென்றபோது போலீசார் கைது செய்தனர். நீதிமன்ற அவமதிப்பு உத்தரவையும் நிறைவேற்ற முடியாத சூழல். மணிக்கணக்கில் காத்திருந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் கைது. திருப்பரங்குன்றத்தில் போலீசாருடன் துணையாக நின்ற உள்ளூர் பொதுமக்கள், பாஜகவினர், இந்து முன்னணியினர் மட்டுமே கைது. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபமேற்ற உறுதியாக அனுமதிக்கப் போவதில்லை. மதுரை துணை ஆணையர் இனிகோ திவ்யன் கண்டிப்புடன் பேச்சு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் ஒரே நாளில் தீபமேற்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு. முழு பாதுகாப்பு வழங்க மதுரை ஆணையருக்கு ஆணை. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மனு. தீபமேற்றியது குறித்து ஒரே நாளில் தமிழ்நாடு அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. திருப்பரங்குன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு ரத்து. மதுரை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அமர்வு ஆணை. உயர்நீதிமன்ற நீதிபதியை விட தன்னை மேலானவர் என மதுரை காவல் ஆணையர் நினைக்கிறார். தற்போதைய உத்தரவை நிறைவேற்றாவிடில் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவால் அரசு பாதிக்கப்படவில்லை, ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகளிடம் ரவுத்திரம் பழக வேண்டாம் எனவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி சுவாமிநாதன் கருத்து. பத்து நிமிடங்களில் காணொலியில் ஆஜரான மதுரை ஆட்சியர் மற்றும் ஆணையர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் முன்பு ஆஜர். நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் நோக்கம் இல்லை. திருப்பரங்குன்றம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழக அரசு வாதம். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு. தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழக அரசு கடமையை செய்ய தவறியதாலேயே சிஐஎஸ்எஃப்-ஐ பாதுகாப்பிற்காக செல்ல உத்தரவிடப்பட்டது. நீதிமன்ற உத்தரவை முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு விமர்சனம். தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு நோக்கத்துடன் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இரு நீதிபதிகள் அமர்வு கருத்து. நீதிமன்ற அவமதிப்பு தண்டனையிலிருந்து தப்பிக்கவே மேல்முறையீடு என தெரிகிறது. தமிழ்நாடு அரசு மீது மதுரை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. அரசு, நீதித்துறை அனைத்தும் சேர்ந்துதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும். திருப்பரங்குன்றம் கோவில் செயல் அதிகாரி விளக்கம்.
மதங்களை கடந்து உறவுகளாய் வாழ்ந்து வரும் தமிழக மக்களிடம் பாஜக அதிமுக நாடகம் பலிக்காது. அமைதி பூங்காவான தமிழ்நாட்டில் கலவரம் செய்ய துடிப்பதாகவும் அமைச்சர் ரகுபதி எக்ஸ் தளத்தில் பதிவு. திருப்பரங்குன்றம் வழக்கு உத்தரவு இந்துக்களுக்கு எதிரானது. திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் விமர்சனம். உத்தரவை செயல்படுத்த தவறி தேவையில்லாத பதற்றத்தை உருவாக்கி திமுக அரசு கபட நாடகம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திருப்பரங்குன்றம் மலை வழக்கில் தமிழ்நாடு மக்களுக்கு நீதி கிடைத்துள்ளது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற சென்ற இந்து முன்னணியினர் உள்ளிட்ட 15 பேர் மீது வழக்கு பதிவு. 7 பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்து திருப்பரங்குன்றம் போலீசார் விசாரணை. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியா வருகை. பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் நேரில் வரவேற்றார். எஸ்பி வேலுமணி டெண்டர் முறைகேடு வழக்கில் ஐஏஎஸ் அதிகாரிகள் மீது வழக்கு தொடர ஏற்பட்ட தாமதம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. சினிமா தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமானார். திரையுலகினர், அரசியல் பிரபலங்கள் அஞ்சலி. சென்னையில் 4வது நாளாக பெய்த மழை. சில பகுதிகளில் மட்டும் மழை நின்றதால் மக்கள் நிம்மதி. கரூர் மாவட்ட ஆட்சியரை 2 மணி நேரத்திற்கு மேல் விசாரித்த சிபிஐ. கரூர் துயர் சம்பவம் தொடர்பாக உடற்கூறு மருத்துவர்களிடமும் விசாரணை. சிவகங்கையிலிருந்து மதுரை புறப்பட்ட பாஜக மூத்த தலைவர் ராஜா தடுத்து நிறுத்தம். காரில் ஏற்றி அழைத்துச் செல்ல முயன்ற நிலையில் ராஜா தர்ணா. தஞ்சையில் இடுகாட்டில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மாயமானதாக கூறப்பட்ட விவகாரம். சிலர் 3 அடி குழியை தோண்டி தப்பியோடிய நிலையில் அதே இடத்தில் உடல் இருந்தது தெரியவந்துள்ளது. காரைக்குடி அருகே கம்மவாய் மாறுகாலில் அருவி போல் கொட்டி வரும் தண்ணீர். அருகாமை கண்மாய்கள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே ஆழியார்காவை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்த நீர்வரத்து சீரானதை அடுத்து நடவடிக்கை. பெரம்பலூரில் தொடர் மழையால் நிரம்பிய குரும்பலூர் பாளையம் ஏரி. பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி.